அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டீலிமிட்டேஷன் இஸ் டன் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? அதாவது தொகுதி மறுவரையறை எந்த ஆர்டிகலுக்கு கீழே பண்றாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். தொகுதி மறுவரையறை அப்படின்னா ஒரு தொகுதியோட கான்ஸ்டிடியூவன்சியோட பவுண்டரிஸை வந்து பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றது தான் நம்ம டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 4 டைம் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத போட போறாங்க. இந்த டீலிமிட்டேஷன் எந்த ஆர்டிகலுக்கு கீழ வரும்னா, ஆர்டிகல் 82க்கு கீழ வரும். சரிங்களா? 1953, 62, 72 அப்புறம் 2003ல வந்து போட்டிருப்பாங்க. இப்ப அடுத்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத போட போறாங்க. சரியா? ஆர்டிகல் 82. ஆர்டிகல் 82 அப்படிங்கிறது ரீஅட்ஜஸ்ட்மென்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, டீலிமிட்டேஷன் வில் பி டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் 2011 சென்சஸ். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறத மேற்கொள்ள போறாங்க. அப்படி 2011 சென்சஸ் யூஸ் பண்ணாங்கன்னா லோக்சபா சீட் எவ்வளவா இன்க்ரீஸ் ஆகும்னா 543ல இருந்து 816 இன்க்ரீஸ் ஆகும். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத ஏர்லியராகவே நம்ம பண்றோம். அதுவும் 2011 சென்சஸ் அடிப்படையிலே பண்றோம். சரியா? அப்படின்னா அப்ப பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட இந்த டீலிமிட்டேஷன்ல வச்சு பார்க்கறப்ப எவ்வளவு சீட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 816ல 33%, அதாவது 273 சீட் வந்து பெண்களுக்கு வந்து சரியா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, நேஷனல் ஏஐ ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ் இஸ் லான்ச்டு இன் பார்ட்னர்ஷிப் வித் கூகுள் அண்ட் யூடியூப். ஸோ கூகுளோடையும் யூடியூபோடையும் சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நேஷனல் ஏஐ ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்கு. சரியா? இட் வில் பி இம்ப்ளிமெண்டட் த்ரூ தி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ் மும்பை. ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி அப்படிங்கிறது மும்பையில் இருக்கு. அவங்க தான் அதை பேஸ் பண்ணி தான் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க இந்த திட்டத்தை. என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா, கிட்டத்தட்ட 15,000 இளைஞர்களை ஏஐ டெக்னாலஜில 2 கட்டங்களா இன்டென்சிவ் ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க. சரியா? ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, நேஷனல் ஏஐ ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? ஸோ இந்த திட்டம் எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அப்படிங்கிற தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்துக்கு கீழே வருது. லாஸ்டா, இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ், உலக பயங்கரவாத குறியீடு, இதை வெளியிடுறது யாருன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் பீஸ் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டியூட் தான் வெளியிடுறாங்க. இதுல முதல் இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா பாகிஸ்தான் வந்து டெரரிசம் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. அப்படின்னா டெரரிசம் அங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா, இந்தியா 13வது இடத்துல இருக்கு. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.